ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனின் கட்சி தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதாவும் தேர்தலில் போட்டியிடாமல் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க மக்கள் நீதி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விருப்ப மனு போட்டியாளர்கள் தேர்தலில் போட்டியிடுறவங்கள்ட்ட விருப்ப மனுவும் அதற்கான தொகையும் வாங்கினாங்க. இருக்கிறதுலே எல்லா கட்சியிலையும் அதிகமாக வாங்கினது மக்கள் நீதி மையம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 50,000 கிட்ட ஒரு கேண்டிடேட் கிட்ட வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் விருப்ப மனுவாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில் கமலஹாசனின் அறிக்கையிலேயே அவர் வந்து தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறத சொன்னார். அப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா, சில ஊடகங்கள் அதாவது இந்த கட்சியை பற்றி இதை வந்து தவறாக பரப்பி தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப இதை வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க, பணத்தை வாங்கி ஏமாத்துறாங்க, கட்சி நிதிக்கு போயிடும், இந்த மாதிரிலாம் செய்தி பரப்புரைகள் வந்துச்சு. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள்ள மக்கள் நீதி மையத்தில் போட்டியிட விருப்ப மனு அந்த தொகை கொடுத்தவங்க திரும்பி பெறலாம் அப்படின்னு மக்கள் நீதி மையத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது ஏன்னா தேர்தலில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணலைங்கிறதுனால இதை சொல்லியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட கட்சி வந்து போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கியை விட கம்மியாக வாங்கினவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு, அவருக்கு கிடைக்கல. அதுவே அவருக்கு அந்த கட்சிக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தில் இதில் வந்து அந்த கட்சியை இன்னும் வந்து கீழ்த்தரமாக பேச சில மீடியா ஊடகங்கள் இதை செஞ்சாங்க. இன்றைக்கி அதுக்கு மக்கள் நீதி மையம் நீட்டாக முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. யார் யார் விருப்ப மனு கொடுத்துருக்கீங்களோ ஏப்ரல் 16க்குள்ளே நீங்கள் மக்கள் நீதி மையம் அலுவலகத்தில் அந்த பணத்தை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற அறிக்கை வந்திருக்குது. இது வந்து கமலஹாசனுடைய நேர்மையை காட்டுது. அவர் திமுக பக்கம்லாம் சாஞ்சாலும் அவர் வந்து யார் பணத்தையும் ஏமாத்தலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த கட்சியும் சரி அவரும் நிரூபித்திருக்கிறார்.